அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, அன்பின் பெரியவர்களே, அருமை சகோதரர்களே, பாசத்திற்குரிய பிள்ளைகளே, நமது பெரிய பள்ளி, பெரிய குதுபா பள்ளியினுடைய கோடைகால சிறப்பு வகுப்புகள் ஏறக்குறைய 35 நாட்கள் நம்முடைய மஸ்ஜிதில் நடைபெற்றது. இன்றைய தினம் அது நிறைவுறுகிறது. இன்ஷா அல்லாஹ் இன்று மாலை இந்த பிள்ளைகளை ஜியாரத்திற்காக, அதே போன்று வெளியிலே அவர்களை சுற்றி பார்ப்பதற்காகவும் அழைத்து செல்வதற்காக இருக்கிறோம். இது குறித்த தகவல்களை நான் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய நிறைவு உரையில் நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன். இப்போது இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. இந்த நிகழ்ச்சியை இந்த சம்மர் கிளாஸ் கோடை வகுப்பில் ஆசிரியராக பணியாற்றியவர்கள் ஒருவராகிய அல்-ஹாஃபிஸ் நஹவி ஒய் சதகத்துல்லா ஆலிம் ஹைரி அவர்கள் முறைப்படுத்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா. அம்மா பஅத். காவல் பிஸ்மியும் கனிவாய் ஹம்தும் ஆவல் மிகவே அகமுறைத்த அல்ஹம்துலில்லாஹ். மாநிலத்தின் மார்பிடமாம் மக்க நகர் மீதெழுந்த மாநிலத்தின் மணிவிளக்கு மாசகற்றும் நாயகம் மன்னர் மஹ்மூது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி, அன்னவர்கள் அடிச்சுவற்றில் தடம் பதித்த சத்திய சஹாபாக்கள், உன்னத இமாம்கள், உத்தம வலிமார்களினுடைய நல் துஆக்களை ஆதரவு வைத்து துவக்கம் செய்கிறேன். இஸ்லாத்தின் இனிய தென்றல் இன்புற வீசும் இந்திய திருநாட்டில் வங்க கடலலைகள் வருடி வரும் தங்க தமிழகத்தின் வரலாற்று சிறப்புமிகு காயல் பதியில் மத்திய பகுதியில் வாகாய் வீட்டிருக்கும் பாரம்பரியமிக்க அல் ஜாமியுல் கபீர் பெரிய குதுபா பள்ளியில் வைத்து இளம் சிறார்களுக்கான கோடைக்கால சிறப்பு பயிற்சி வகுப்பினுடைய நிறைவு நிகழ்வாக இந்த நிகழ்வு இங்கே அரங்கேறுகிறது. இந்த நிகழ்விற்கு அல்ஹாஜ் எம்எஸ் முஹம்மது அப்துல் காதிர், நம்முடைய குதுபா பெரிய பள்ளியினுடைய துணைத் தலைவர் அவர்களை தலைமையேற்று சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் மொழிகிறேன். தலைவர் அவர்களின் அனுமதி பெற்று நிகழ்வின் வாய்களை திறக்கிறேன். இந்த நிகழ்வினை இறைமறையின் வைர வரிகளை கொண்டு துவக்கம் செய்தருகிறார்கள் இளவல்கள் VMA முஹம்மது அபுராத், PHH அஷ்ஃபாக் தம்பி, AM மஅஷூக். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم
غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله العظيم. நிகழ்வின் தொடராக வந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் அகமகிழ வரவேற்கிறார்கள். ஹுத்பா பெரிய பள்ளியினுடைய துணை செயலர் அல்ஹாஜ் வி.ஐ. ஜைனுல் ஆபிதீன் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் பெரியப்பள்ளி கோடைக்கால தீனியத் வகுப்புகள் கடந்த மாதம் முதல் சிறப்பாக நடந்தேறியுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். இன்று அதன் நிறைவு விழா நடைபெறுகிறது. அதற்காக இங்கே வந்துள்ள நம் பள்ளி கத்தீப் கன்னியத்துர்க்கிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் ஹைஜியே அகமது அப்துல் காதர் ஆலிம் அவர்களையும் நம் தீனியாத் வகுப்பை சிறப்பான முறையில் நடத்தி தந்த உஸ்தாதுமார்கள், ஆலிம்கள், மேலும் முன்னிலை வகிக்கும் தலைவர்களையும் நிர்வாக பெருமக்களையும் பெற்றோர்கள், மாணவ கண்மணிகள் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று நிர்வாகத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் நமது கொத்வா பள்ளியில் நோன்பு காலங்களில் நம் தப்சீர் வகுப்புகள் நடந்தது. இப்பொழுது கோடைக்கால தீனியாத் வகுப்பு நடக்கின்றது. இன்னும் ஃபிகு கிளாஸும் நடத்துவதற்கு தீர்மானம் செய்திருக்கின்றோம். நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்தால் இன்னும் மேலும் என்ன நடத்த வேண்டுமோ அதையும் நடக்கிறதுக்கு நிர்வாகம் ரெடியாக இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். தொடர்ந்து ஒரு அரபி கசீதா வழங்கக்கூடியவர்கள் இளவல்கள் எம்.எம். முஹம்மது ஹிஷாம், டி.ஏ.ஆர். சயீத் இஸ்மாயில், எம்.ஐ. ஷேக் அப்துல் காதிர், எல்.எஸ். உமர் அப்துல் காதிர், எம்.எம். சுலைமான் மஃபாஸ், பி.எஸ்.எல். முஹம்மது ஷஃபி. السلام عليكم. طلع البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا مدى لله داع أيها المبعوث فينا جئت بالأمر المطاع قد لبسنا ثوب عز بدت الفيق الرقاع أنت في كل جميل وجمال يا مطاع وارضى الناس يا وصل قبل أيام الرضا ربنا صل على ما حل في خير البقاع وعلى آله وصحبه ما سأل الله واصبر ستر علينا واصبر ستر علينا واصبر ستر علينا يا مجيب كل داع صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم. தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குகிறார்கள் அல் மதரசத்துல் ஹமீதியா மார்க்க கல்வி நிறுவனத்தின் ஆசிரியரும் நம்முடைய இந்த பள்ளியில் நடைபெற்ற கோடைக்கால சிறப்பு பயிற்சி வகுப்பினுடைய ஆசிரியருமாகிய கண்ணியத்திற்குரிய ஆசிரியர் மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபித் எம்.எஸ். ஹாஜா முஹிதீன் ஆலிம் மஹ்லரி அவர்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري
واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله ما بعد. قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم وقل ربي زدني علما. وقال رسول الله صلى الله عليه وسلم عن عبد الله بن عمرو رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: مروا أولادكم بالصلاة وهم أبناء 7 سنين وضربوهم عليها وهم أبناء 10 وفرقوا بينهم في المضاجع. رواه أحمد وأبو داود. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கையான நிகழ்ச்சியின் தலைவர் அவர்களே, நிர்வாக பெருமக்களே, சங்கைக்குரிய உலமாக்களே, உஸ்தாத்மார்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெருமக்களே, பெற்றோர்களே, அருமையான மாணவ கண்மணிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இந்த பாரம்பரியமிக்க இந்த குத்பா ஜும்மா பெரிய பள்ளிவாசலிலே இந்த வருடம் கன்னி முயற்சியாக கோடைக்கால சம்மர் கிளாஸ் தீனியத் மார்க்க வகுப்புகள் கடந்த ஏப்ரல் 20 துவங்கி இன்று மே 25 சுமார் ஒரு 35 நாட்கள் இந்த மதரசா இடையிலே வெள்ளிக்கிழமையை தவிர சிறந்த முறையிலே நடைபெற்று இன்று ஒரு நிறைவு விழாவுக்காக நாம் இங்கு கூடியிருக்கிறோம். இது ஒரு கன்னி முயற்சியாக இருக்கிறது. இந்த முயற்சியிலே நாம் எடுத்த முயற்சியினுடைய பலாபலன்கள், இதனுடைய லாபம் நஷ்டம் என்ன என்று நாம் சிந்திப்போமே. ஆனால் மாணவங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க மாப்பிள்ளை. இந்த உங்களை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் அமைதியாக இருக்கா. எதுவாக இருந்தாலும், ஒரு சின்ன வியாபாரமாக இருந்தாலும், ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும், கடைசியில் நாம் அதில் லாபம் நஷ்டம், அதனுடைய முன்னேற்பாடுகள், விடுபட்டவை, செய்ய வேண்டியவை, இதெல்லாம் நாம் அதில் அலசி ஆராய்ந்து பார்ப்பது ஒரு நடைமுறையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த சம்மர் கிளாஸ் எப்படிப்பட்டதாக ஆரம்பித்தது, இப்போது எந்த அளவுக்கு வந்திருக்கிறது என்று பார்ப்பேயானால், இதற்கு நிர்வாகமும் இதனுடைய அட்மினாக செயல்படக்கூடிய அருமை சகோதரர் மௌலானா ஹெச் அஹமது அப்துல் காதர் ஆலிம் மஹதரி உட்பட ஏனைய உஸ்தாத்மார்கள், ஆலிம்கள் எல்லாம் இதற்கு எடுத்த முயற்சி இருக்கிறது. சாதாரணமான ஒரு முயற்சி அல்ல. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பிள்ளைகள் இப்போ அமைதியாக அழகான முறையில் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அழகாக உட்காந்துட்டு இருக்காங்க. மதுசாலை எப்படி உட்கார பார்க்கல. இந்த அமைதியை நீங்கள் அங்கே மதுசாலை மதுசா நடக்கும்போது காலையில் 10 to 12:30 வரையிலும் நடைபெறக்கூடிய நேரத்தில் 2 கிளாஸ் வகுப்பாக நாம் பிரித்தாலும் கூட இப்படி ஒரு நிலைமை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஆனால் ஃபேக்ட்ரியில் அப்படி தான் இருக்கும். ஃபேக்ட்ரியில் போய் பார்த்தா அந்த எந்தெந்த ப்ரொடக்ஷன் இருக்குதோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று ஜூசியாது இது மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு அமைப்புக்கு ஃபினிஷிங் ஆகி பேக்கிங் ஆகி அது ஷோரூமுக்கு வரும்போது தான் அதனுடைய அழகை நாம் பார்க்க முடியும். அது மாதிரி தான் இது உதாரணத்துக்காக இந்த மாணவர்கள் எப்படி வந்தார்கள், இப்போது எப்படி இருக்கிறார்கள் என்பதை அனுபவபூர்வமாக நாம் பார்த்திருக்கிறோம். அருமையான பெற்றோர்களே, பிள்ளைகளை அல்லாஹ் நம் கையிலே தந்த ஒரு செல்வமாக இருக்கிறது. பட்டி தீட்டப்படாத வைரமாக இருக்கிறார்கள். அதை நாம் தான் பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், உஸ்தாத்மார்கள், ஆசிரியர்கள், ஆலிம்கள், பெரியோர்கள், இவர்கள் தான் அதை பட்டை தீட்டி பளிச்சிடும் வைரங்களாக மாற்றுவது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. இன்றைய சூழ்நிலையை சற்று கவனித்து பாருங்கள். மாணவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? சமீபத்தில் ஒரு வீடியோ, அந்த வீடியோவில் காவல்துறையைச் சேர்ந்த பழைய பெரிய IPS அதிகாரி இப்போ ஓய்வில் இருக்கிறாரு. நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி வீடியோவை போட்டு அட்வைஸ் பண்ணுறார். அதில் சமீபத்தில் நம்ம பார்த்த ஒரு வீடியோ, மாணவர்களுடைய நடைமுறை இந்த நவீன காலத்திலே
இந்த இணையதளத்தின் மூலமாக எப்படியெல்லாம் சீரழிந்து கொண்டு இருக்கிறது என்பதை ஆதாரபூர்வமாக பேசுகிறார். ஏறத்தாழ ஒரு 27 மாணவர்கள் சேர்ந்து குரூப்பை கிரியேட் பண்ணுறாங்க இன்ஸ்டாகிராமில். அந்த குரூப்புக்கு பேர் என்ன தெரியுமா? பாய்ஸ் ரெஸ்ட் ரூம். பாய்ஸ் ரெஸ்ட் ரூமா, லாக் ரூம். பாய்ஸ் லாக் ரூம். 27 மாணவர்கள் சேர்ந்து அந்த இன்ஸ்டாகிராமில் அந்த குரூப்பை கிரியேட் பண்ணி அவங்க என்ன நல்ல வேலை செஞ்சாங்கன்னு சொன்னால், அதில் எல்லாமே ஆபாசமான படங்கள், கண்ட பெண்களுடைய ஆபாச ஃபோட்டோக்கள் ஷேர் பண்ணுறது, அசிங்கமான செய்திகள் தான். இந்த 27 மாணவர்கள் வயசு எத்தனை? 14-15 வயசு தான், டீனேஜ். ஒரு 7, 8, 10 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். அந்த வீடியோ இருக்குது, தேவைன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி வைக்கிறேன். கடைசியில் எந்த அளவுக்கு இந்த மாணவர்கள் சேர்ந்து ஒரு கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தினார்கள் என்றால், அந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு அவுட் ஆகிட்டு அது வேறு குரூப்புகளுக்கு போயிட்டு, இது காவல்துறையை சேர்ந்த சைபர் கிரைம் அவங்க கண்ணுக்கு ஆஹா, ஸ்டூடெண்ட்ஸு அவங்களாம் சேர்ந்து ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏதாவது கல்வி நாலேஜ் சம்மந்தமாக இருந்தாலும் கூட பரவாயில்லைங்கலாம். அவ்வளோ அசிங்கமான கலாச்சார கேடுகட்ட செய்திகளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க கடுமையான முறையில் சர்ச் பண்ணி அந்த அட்மினை கண்டுபிடிச்சிட்டாங்க. அட்மின் எத்தனை வயசு? அவனுக்கும் 14 வயசு தான். கடைசியில் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 27 மாணவர்கள் அவங்கள்ட்ட இருந்தது எல்லாம் பேசி கொண்டு அவங்க அட்வைஸ் பண்ணி, அவ்வளோ அசிங்கமான இது. பாய்ஸு லாக் ரூம் பேர் குரூப்புக்கு இன்ஸ்டாகிராமில். கடைசியில் அந்த பேரண்ட்ஸு ஏறத்தாழ ஒரு 54 பேரண்ட்ஸ், பாப்பா அம்மா, அவங்கெல்லாம் ரொம்ப அந்த காவல்துறையிட்ட அந்த அதிகாரிகள்கிட்ட முறையிட்டு, நீங்கள் எதையுமே லீக் பண்ணி விடாதீங்க, உங்கள் பிள்ளைகளோட லைஃபு ஸ்பாயில் ஆகிரும், அவனுக்கு படிப்பு காலேஜுக்கு போக முடியாது, மேரேஜின்னு வரும்போது அதில் வேறு ஏதாவது அவன் அச்சீவ் பண்ணும்போது அதில் ஏதாவது சங்கடங்கள் ஏற்படும் என்று சொல்லி கடைசியில் உரிய அட்வைஸை கொடுக்கப்பட்டு இந்த குரூப்புக்கு கலைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொல்கிறேன்டா, அந்த மாதிரி காலத்தில் நாம் இருக்கிறோம். நவீன காலம். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ஸ்னாப்சாட்டு, எத்தனையோ அப்ளிகேஷன். அதில் ஹைர் இருக்குது, ஷர் இருக்குதுன்னு பார்த்தா வயசுமுகமா அக்பர் மின்னஃபிஹிமா. இருக்கிற ஹைரோட ஷர்ரு தான். அது யாருக்குண்டா கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்கள், நல்ல படிப்பில் உண்டானவர்கள், மாணவர்களுக்கு அது இல்லை. எனவே இந்த விஷயத்தில் இந்த நவீன காலத்தில் குறிப்பாக பெற்றோர்கள் நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபோன்கள்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். இப்போ கொடுக்காமையும் இருக்க முடியாது, கொடுத்துட்டு இருக்க முடியாது. இப்போ நிறைய சில மாணவர்கள் அந்த பெற்றோர்கள் நம்ம அந்த குரூப்பில் நிறைய பேர் பார்த்துட்டு அடிக்கிறாங்க. ஆன்சா நீங்கள் மசாலத்தில் இருக்கிறியா அப்படின்னு பார்த்துட்டு சில பேரண்ட்ஸ்கள் நல்ல விஷயங்களையும் சொன்னாங்க, கம்ப்ளைண்ட்டையும் பண்ணாங்க. ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உஸ்தாதை அடிச்சிட்டாங்க, ஆசிரியர்கள் அடித்தாங்க, ஆல்சா பிள்ளைகள் அடித்தாங்கன்னு யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல. ஆனால் நான் அடிச்சிருக்கிறேன், சவுத் ஹன்சா இருக்கிறா, இஸ்மாயில் ஹன்சா இருக்கிறா, நிறைய பிள்ளைகளை அடி வாங்கியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஒரு மாணவர் கடுமையான சேட்டைன்னு அப்படி இப்படி உங்கூட்டி சேட்டை இல்லை. அப்போ எவ்வளோ சொல்லி பார்த்தா அந்த ஒரு மாணவனால் மற்ற மாணவர்கள்லாம் இதாகிடக்கூடாதுன்ட்டு அந்த முதல்ல கம்பு இல்லாமல் தான் போச்சு. அப்புறம் தாக்கு பிடிக்க முடியல, இனி தடியடி நடத்தணும். நிர்வாகத்தில் சொன்னால் அழகான முறையில் பொடியை குச்சி வாங்கி தந்துட்டாங்க. அதை வச்சு அவனை அடித்து அடிக்கணுமா அடியை பற்றி என்னுடைய உரையில் கடைசியில் வருது. அடித்து முடிஞ்சவொடனே கொஞ்சம் அமைதியாகிட்டான். வகுப்பு முடியக்கூடிய டைம் 12 வாங்க சொல்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது. யாரை எந்த மாணவன் அடி வாங்க வாப்பா கரெக்டாக வந்துட்டார். இப்போ நாம் கூட நினச்சோம், சரி ஏதோ செய்தி வீட்டுக்கு போய் அது என்னான்னு கேட்கணும், வாப்பா வந்திருக்காருன்ட்டு. அப்போ அன்சா மகனை கொஞ்சம் நான் கூட்டு போடுவேன், கொஞ்சம் அனுமதி தாங்கலேன்னு கேட்டார். அப்போ நாம் மற்ற மாணவர்கள்லாம் அனுப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் இருங்க, உங்களோட கொஞ்சம் பேச வேண்டியதுக்கு அப்படின்ட்டோம். அவர் விளங்கிக்கிட்டு அவரை வச்சு என்ன சேட்டை பண்ணானோ எடுத்தவொன்னே அதை கேட்குறேன்.
அவன் சேட்டை பண்ணால் கொஞ்சம் அதிகமாக இதாக இருந்து இன்றைக்கி அவனுக்கு கூடுதலாக கொஞ்சம் அடி உழுது இருக்குது. கவலையே இல்லை அனுஷா, எங்கள் பிள்ளையெல்லாம் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம். நீங்கள் என்னன்னு அவனை கண்ட்ரோல் பண்ணணுமோ, அவனை வார்த்தை எடுக்கணுமோ, வார்ப்பாக ஆக்கணுமோ, அது உங்கள் பொறுப்பு. நாங்கள் அதை பற்றி கவலையே பட மாட்டோம். சொல்லிவிட்டு அவர் இன்னும் சொன்னார், உஸ்தாதுமார்கள் அடிபட்டது நாளைக்கு நரகத்தில் தீண்டாதுன்னு அந்த ஹதீஸை அவர் சொல்லிவிட்டு அன்சா அவன் பெரலி பண்ணுறானோ இல்லையா, வந்தவனே ஒரு 10 அடியை கையில் கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. அப்படியும் ஸ்டூடெண்ட்ஸு பேரண்ட்ஸ் இருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி சொல்ல வரேன். இப்போ அடியை பற்றி நம்ம சில ஹதீதுகளை இஸ்லாத்துக்கும் அடியை பற்றி என்ன சொல்லியிருக்கு, அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், 7 வயசு ஆகிட்ட உங்கள் பிள்ளைகளை தொழுகை கொண்டு ஏவுங்கள். யார் ஏவணும்? அப்பா அம்மா தான் ஏவணும். அதுக்குன்னு ஒரு ஜமாத்து வச்சு வாங்க தொழுவாங்கன்னு அப்படியே சொல்லலை. வாப்பா அம்மா ஏவணும். 7, 8, 9, 10 ஏவன்டா இப்போ வருஷமெல்லாம் ஏவிட்டே இருக்கிறதோ இல்லை, ஏவணும். அது படித்து கொடுக்கணும், அவங்க ட்ரெயின் பண்ணணும். அதில் ஓதக்கூடிய சூறாக்கள், ஓதக்கூடிய தஸ்பீஹாத்துகள், எப்படி கியாம், எப்படி நம்ம தொழுகையும் இங்கே ட்ரைனிங் கொடுத்தோம், எப்படி தொழுகணும். இஸ்மாயில் அலிஸ் அந்த ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க. 10 வயசு ஆகிட்ட ஓதுடி போகும் அலையா, நீங்கள் அடியுங்கள் என்று சன்மார்க்கம் சொல்லுது. அதுக்காண்டி கண்ணா பின்னால் அடிக்கிறது இல்லை. காயம் கைர முபர்ரஹீன், காயம் ஏற்படாமல் அடியுங்கள். அது ஒன்று. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனை வந்தால் உதறி போகும் அந்த ஃபில் ஜனா உதறி போகும் அலைஹான்னு சொல்லி ஒரு ஆயத்து வருது. அவங்கள மாப்பிள்ளை பொண்ணுக்கு மத்தியில் பிரச்சனை, 2 தரப்பையும் கூப்பிடுங்க, மாப்பிள்ளை ஓடு பொண்ணு ஓடு, வாங்க உட்காருங்க, பேசுங்க, அவங்க சேர்த்து விடுங்க. அந்த அனுபவம்லாம் அனுசாக்கு நிறைய அனுபவம் இருக்குது. ஆமாம், அனுசாக்கு சொல்ல தேவையில்லை. 2 பேரும் கூப்பிடுங்க, அட்வைஸ் பண்ணுங்க. கணவன் மனைவியை சரியாக வலிக்க வராட்டா படுக்கையிலேருந்து பிரித்து விடுங்க, பிரித்து வைங்க. அதில் திறந்துட்டால் சரி, இல்லாட்டா உதறி போகும் அலையா, அவங்க அடிங்க. கைரமு பர்றது தான், காயம் ஏற்படாமல். ஃபைன் அத்தானக்கும் ஃபலா தபுகு அலைஹின்ன சபீலா, அது எல்லாம் ஒன்றா வந்துட்டா அப்புறம் நீங்கள் மேற்கொண்டு ஸ்டெப் எடுக்காதீங்க, விட்டுருங்க. அழகான சொல்கிறேன் அல்லாஹு தஆலா சூரா நிசாவில். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை சஹீஹுல் ஜாமியில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லிக்கு சௌத்த ஹைஸ யராஹு அஹ்லுல் பைத் ஃபைன்னஹு அதுபுல் லஹும். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சாட்டை என்ன செய்யுங்க, கொலி விட்டுருங்கண்டு. இன்றைக்கி எங்கேயாவது அங்கே இருக்குதா? ஒவ்வொரு வீட்லேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லிக்கு சௌத்த ஐச யராஹு அஹ்லுல் பைத், வீட்டு உடையவர்கள். அது மாணவனாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், பேரனா பேத்தியா யாராக இருக்கலாம். ஒரு சாட்டையை எல்லாரும் தெரிகிற மாதிரி வாழ்க்கை மாதிரி ஒன்று கொடு விட்டுருங்க. ஃபைன்னஹு அதபுல் லஹும், அது அவங்களுக்கு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி வைக்கும். சில நாடுகளில், சிங்கப்பூரில் நாங்கள் பணிபுரிஞ்சோம், மதரசா அது மாதிரி பள்ளிவாசல். அது நாட்டினுடைய சட்டம் என்ன தெரியுமா? பிள்ளைகளை அடிக்கக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸ் அபியூஸ் அப்படிங்கிறான் அவன். அதை ஏன் அடிக்கக்கூடாது? சரி, நாம் உஸ்தாதுமார்களை சேட்டம் பண்ணுறோம், அடிக்கக்கூடாதுன்ட்டு சரி சொல்கிறான்னு பார்த்தா, பெற்றெடுத்த வாப்பா அம்மா அடிக்காது ஸ்டூடெண்ட்ஸு. அங்கே சிங்கப்பூரில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை அம்மா அடித்தாங்க, வாப்பா அடித்தாண்டா அவன் 999 ஃபோன் அடிப்பான். உடனே போலீஸ் இது சிறுவர் துஷ்பிரயோகம்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கான், அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுவான். விளங்குமா? அறிவு வருமா? அதப்பு வருமா? கண்டிப்பாக வராது. காரணம் இதெல்லாம் அந்த ஷைத்தானுடைய தூண்டுகோள்கள். எனவே அருமையான மாணவர்களே, அதே மாதிரி பெற்றோர்கள், அடிக்கிறது எதுக்காக வேண்டியதோ அதப்புக்காக வேண்டி. ஒரு ஆள் சொன்னாங்க, ஒரு ரஹிமல்லாஹுல் காயில் லா தஹஸனன்ன அல சிபியானைன் துரிபு. பெற்றோர்களை பார்த்து சொல்கிறாங்க, உங்கள் பிள்ளைகளை உஸ்தாதுமார்களை அடித்தாங்கங்கிறதுனால கவலைப்படாதீர்கள். ஒல்லர்பு யபுரவு யபுகல் இல்மு வல் அதபு. அடித்தா கொஞ்ச நேரம் வலிக்கும், அப்புறம் அது அடி காணா போகும். ஆனால் அறிவும் ஒழுக்கமும் தறிபடும். அல்லர்பு யன்ஃபஉஹும், அடி என்பது அவர்களுக்கு பிரயோஜனத்தை தரும். ஒல் இல்மு யர்ஃபஉஹும், கல்வி அவர்களை உயர்த்தும். லவ்லல் மகாஃபத்தை, இந்த பயம் உணர்ச்சி இல்லை, ஆன்சர் சொன்னால் பேசுவோம், அடிக்க மாட்டோம் அல்லது அடிப்போம், இந்த பய உணர்ச்சி இல்லை என்றால் எந்த மாணவனாக இருக்கட்டும், எந்த மதரசாவாக இருக்கட்டும், உஸ்தாது சொல் கேட்காட்டா
அதாவது உஸ்தாது அவங்க சொல்கிறாங்க, நாம் கேட்காட்ட ஏசுவாங்க, பேசுவாங்க, அடிப்பாங்க அப்படின்னு இந்த பய உணர்வு இல்லை என்றால் மா குறிவு மா கத்தப்பு, அவங்க எழுதவும் மாட்டாங்க, வாசிக்கவும் மாட்டாங்க. லவ்லல் முஅல்லிமு, ஒரு முஅல்லிம் ஒரு உஸ்தாது இல்லை என்றால் கானன்னாஸ் குல்லுஹும், மக்கள் எப்படி ஆகிவிடுவார்கள் என்றால் ஷிபுல் பஹாயிமி, ஆடு மாடு மாதிரி போயிடுவான். லா இல்முன் வலா அதபுன், இல்மும் இருக்காது, அதபும் இருக்காது. அந்த அளவுக்கு இந்த மாணவர்களை கடுமையான முயற்சி எடுத்து, ஏன்னா இங்கே பள்ளி மாஷா தான் பெருசாக இருக்குதா, மேலே தான் கிளாஸ் நடக்கும், கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பான். அப்போ நாமளும் ஸ்ட்ரிக்டாக படிக்கிறது இல்லை, எது இப்போ மூக்கனாங்கையில் ஸ்ட்ரிக்டாகவும் படிக்கிறது இல்லை, கொஞ்சம் லூஸ் ஒரேடியாக லூஸ் விடுறது இல்லை. கொஞ்சம் நேரம் பார்த்தா அவனுக்கு என்னமோ சஃபா மருவா மாதிரி தெரியுது, மேலே உள்ள ஃபஸ்ட் ஹாலை சை செய்கிறான். இந்த டூம் இருக்குல்ல, இது ரவுண்டாகவே சில பிள்ளைகள் தவாஃப் செய்கிறான். ஏன்டா அந்த பிள்ளைகளுக்கு அப்படியே சொல்கிறானா தவாஃபு சை அழகாக இருக்குல்ல மேலே இடம். அப்போ இந்த விஷயங்களை மாணவர்களை நாம் மேன்மைப்படுத்துவதற்காக வேண்டி இந்த செய்தியை அருமையான பெற்றோர்கள் வந்திருக்கிறார், அவர்களுக்கு அது மாதிரி இந்த இணைய வலை மூலமாக மக்கள்கிட்ட செல்லும் என்பதற்காக. எனவே இவர்கள் பட்டை தீட்டப்படாத ரஃப்பாக இருக்கிறாங்க, ரஃப் கல் பட்டையை தீட்டுறதுக்கு தான் இங்கே கொண்டு வந்திருக்கு. எனவே இந்த மாணவர்கள் இப்படி விட்டு விடாமல், ஏண்டா இதில் சன்மார்க்க கல்வி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க, ஹாமிதியா மார்க்க கல்வி நிறுவனம், அது மாதிரி மதுஹல்லாபின் சன்மார்க்க சபையில் படிக்கிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க, மஹதத்துல் காதிரியாவில் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் இருக்கிறாங்க, மக்தபு முஹியத்தீனில் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் இருக்கிறாங்க. இது எதுலேயுமே இல்லாத பிள்ளைகளும் இங்கே இருக்கிறாங்க, எதுலேயுமே இல்லை. இப்போ அவங்களுக்கு நாம் என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறோன்னு சொன்னால், இந்த சம்மர் கிளாஸ் இப்போ அடுத்த மாதம் கிளாஸ் ரீஓப்பன் ஆகிட்டுது, இதோட இந்த பிள்ளைகளை விட்டுறாதீங்க அருமையான பெற்றோர்களே. ஹமீதியில் படிக்கிறான்னா அங்கே அனுப்புங்க, மதுஹல்லாபிதீன் மக்தபு முஹியத்தீன் மஹதத் காதிரி அனுப்புங்க. இது அல்லாத பிள்ளைகளை எங்கேயாவது பிள்ளைகளை சேர்த்துருங்க. இந்த காலேஜில் அனுமதி கிடைக்கிறது, சீட்டு கிடைக்கிறது தான் கஷ்டம். மார்க்க வகுப்பில் மதரசாக்களில் இப்போ போனாலும் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும், அப்படி தான் நிலைமை அப்படி தான் இருக்குது. எனவே இதை விட்டு விடாமல் இந்த பிள்ளைகளை இப்படியே நீங்கள் சேர்த்து இவங்களை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இப்போ நேற்று சன்மார்க்க வகுப்பில் ஒரு ஆசிரியர் சொன்னார், நேற்று ஞாயிற்றுக்கிழமை சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு 5-6 வயசு 6-7 வயசு பிள்ளைகளுக்கு பத்ர் யுத்தத்தை பற்றி நான் பாடம் நடத்தினேன். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அனுப்புவாங்க கொள்வாங்க. அப்போ அதுக்கு ஒரு தளபதி அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, தளபதினா யார் தெரியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு பையன் சொன்னாரா, அல்சா விஜய் அப்படின்றான். நேற்று நடந்தது, நம்மளுடைய மதரசாவில் நடைபெற்றது தான். தளபதின்னா இருந்தால் ஒரு டெஃபினேஷன் கொடுக்க பார்த்துக்க, தளபதின்னா அந்த யுத்தத்தில் தலைவராக இருப்பார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. தளபதின்னா யாருன்னா அவன் விஜய்ங்கிறானோ. அப்போ மார்க்க பிள்ளைகளோட மைண்டில் எந்த அளவுக்கு இந்த இதெல்லாம் பதிந்திருக்கிறது என்பதை நாம் சுட்டி காட்டுகின்றோம். மா தகர்ரர ஃபி ஸம்இ தகர்ரர ஃபில் கல்பி, எது காதில் திரும்பி திரும்பி ஒரு செய்தி கொடுதோ அது கல்பில் பதியும். இப்போ இந்த பிள்ளைகளுக்கு நிறைய திறமையான பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா ஆன்சா மைனஸே சொல்கிறாங்களே நினைக்காங்க, ப்ளஸ்ஸும் இருக்குது. நிறைய திறமையான பிள்ளைகள் இருக்கிறாங்க. கேள்விகள் அற்புதமான கேள்விகளை கேட்குறாங்க. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. சில பிள்ளைகளுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கும்போது அதில் இல்லாத ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணுறான், அழகான கேள்வி தான், அதுக்கு பதில் சொன்னோம். எனவே இந்த பிள்ளைகளை இவனுக்கு வருங்கால தலைமுறைகள் பெரிய இதில் ஆலிமா வருவாங்க, ஹாஃபிஸ் வருவாங்க, டாக்டர் வருவாங்க, இன்ஜினியர் வருவாங்க, ஐடி எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய அருமையான பிள்ளைகளை நாம் மென்மேலும் டெவலப் பண்ண வேண்டும் என்றால் பெற்றோர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதனால் உஸ்தாதுமார்கள் ஏசுகிறாங்களே அடிக்கிறாங்களே அப்படின்னு இங்கே கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒரு முந்தி உள்ள சூழ்நிலை வேறு, இப்போ உள்ள சூழ்நிலை வேறு. முந்தி ஒரு பொண்ணு மதரசாவுக்கு போயிட்டு வந்தது, உஸ்தாதை அடித்தாராம். இவன் அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறான், அம்மா இன்றைக்கி லெப்பை என்ன அடிச்சுட்டோன்னு. அப்படியா, அவள் கம்பை எடுத்து அவர் 2 அடியை போட்டாவான். லெப்பை அடித்தான்னு இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறியோ? இப்போ இந்த காலம் அப்படியே இருக்குது. இவன் அணைச்சி தான் கொண்டு போக வேண்டியிருக்கு. கொஞ்சம் அணைச்சி, கொஞ்சம் பேசி, கம்பால் கொஞ்சம் பயங்காட்டி
ஆனால் யாரும் ஆலிம்ஸை அடித்தாங்கன்னு கம்ப்ளைண்ட் வரையில, அது வரையில் அல்ஹம்துலில்லாஹ். அவனுக்குள்ளே அடிச்சுக்கிறானுவோ. இங்கே பள்ளியில் பொறுப்பில் இருக்கிற ஒரு ஆள் ரொம்ப மிரட்டினார், அவங்க அடித்தார், அதெல்லாம் நிர்வாகம் மூலமாக சொல்லி நாம் நடவடிக்கை எடுத்துட்டோம். அவர் என்ன செய்வார், போய் அதை போய் உடைக்கிறான், இதை போய் உடைக்கிறான், பைப்பை உடைக்கிறான், அந்த தாப்பாலை உடைக்கிறான். அது நிர்வாகம் கேட்குமா இல்லையா? அதனால் அவர் அப்படி செய்கிறார். அவர்கிட்டையும் நம்ம பதமையாக சொல்லி இந்த பிள்ளைகளை இப்படி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியிருக்குது. எனவே இந்த அருமையான மாணவர்கள் வருங்கால சமுதாயத்தில் வரக்கூடிய பெரும் அறிவு ஜீவிகளாக வரக்கூடியவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிள்ளைகளுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் அவர்களை சார்ந்த நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வையும் நல்ல ஆஃபியத்தையும் ஈரோலக சகல சௌபாக்கியத்தையும் அல்லாஹ் தந்து நம் மக்களை சிறந்த நல்ல சூஃபி மகான்களாக அல்லாஹ் ஆக்குவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ந்து ஒரு இறை பிரார்த்தனை பாடல் வழங்கக்கூடிய இளவல்கள் எம்ஐ முகமது லரீஃப், KS ஷேக் இப்ராஹிம், MA அஜ்மல் புகாரி. Assalamu alaikum. Nawir ilaha sama qalbal gharibi kama nawwarta qalba ima min nasi ghazali ya rabbi atilana ilman wa fahman kama ataita ya rabbana للشيخ غزالي يا ربي يسر لنا كل الأمور كما يسرت يا ربنا للهادي غزالي يا ربي بلغ لنا كل المراد كما بلغت يا ربنا مقصود غزالي يا ربي اقبل دعاءنا يا مجيب كما كفلت يا ربنا للآل غزالي يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمع لنا ما مضى يا واسع الكرم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمع لنا ما مضى يا واسع الكرم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمع لنا ما مضى يا واسع الكرم مولاي صل وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة தொடர்ந்து ஒரு அழகிய பாடல் எம் முகமது சாலிஹ், எம் அஹ்மது ஃபதுலுர் ரஹ்மான், AM ஃபாரூக் ரிப்பாய் ஆகிய இளவல்கள் தருகிறார்கள். பார்த்து பிடிக்கணும்.
அஸ்ஸலாமு அலைக்கும். மதீனா நகரத்து குழந்தைகள், ஆண்கள் பெண்கள் அடிமைகள், காத்திருந்தார்கள் நபிக்காக, நல்ல வாழ்வின் புது புது வழிக்காக. அனுதினம் எல்லையில் வருவார்கள், மரங்களை ஏறியும் பார்ப்பார்கள். திருநபி திருமுகம் காணாமல் பெரும் சோகத்தோடு செல்வார்கள். கோவிலை தான் ஒரு யோதன், உங்கள் நபிகள் வந்தாச்சே. கண்ணிலும் கல்விலும் சந்தோஷம், நபியோடு தானே சகவாசம். மர்ஹபா யா நூர் ஐனி, மர்ஹபா யா ஜதல் ஹுசைனி, மர்ஹபா மர்ஹபா நூர் முஹம்மத், மர்ஹபா மர்ஹபா மர்ஹபா. சன்னியாத்துல் வரையிடமிருந்து பத்ரு உதித்தது என்றார்கள். அழகிய கவிதை சொன்னார்கள், மறுக்காத வரிகள் தந்தார்கள். சத்திய தீரில் வருவதற்காய் நபிகள் அழைக்கும் காலமெல்லாம் நன்றி செலுத்துதல் எம் மீது அழையாத கடமை என்றார்கள். நாதன் அனுப்பிய திருநபியே, எளிமை மார்க்கம் தந்தவரே, எங்கள் மதீனா நகரத்தை சிறப்பாக வந்தீர் நாயகமே. மர்ஹபா மர்ஹபா என்றார்கள், எல்லாம் நபிக்காய் தந்தார்கள். உண்மை காதல் கொண்டவர்கள் அன்சாரிகள் நம் சொந்தங்கள். மதீனா நகரத்து குழந்தைகள், ஆண்கள் பெண்கள் அடிமைகள், காத்திருந்தார்கள் நபிக்காக, நல்ல வாழ்வின் புது புது வழிக்காக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அருமையான முறையில் பிள்ளைகள் படித்தாங்க. நம்முடைய இந்த வகுப்பிலே 2 நாட்கள் துணையாக நின்று இந்த பிள்ளைகளுக்கு கற்பித்த மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் வஜுஹுத்தீன் ஆலிம் மின்ஹாஜி அவங்களும் வந்து பிள்ளைகளோட சில தர்பியத்து கிளாஸ் நடத்தினாங்க. அவங்க இப்போ அவசரமாக வீட்டுக்கு போக வேண்டியிருக்கிறதுனால அவர்களை நம்முடைய நிர்வாகம் சங்கைப்படுத்தி அனுப்புகிறது. போத்துட்டோம் வாங்க. நீங்கள் போதுங்க உதவி கொடுப்போம். அதை கொடுக்க செய்யுங்க. ஓகே, பிஸ்மில்லா. நிகழ்வின் தொடராக ஒரு அழகிய பாடல் ஒன்று வழங்கக்கூடிய இளவல் ஹைஜம் அஹ்மது புகாரி. மோர் கொடுத்தப்ப இந்த நாட்டு பேசுகிறேன். நான் பேசுகிறேன். இப்போ 2 பாடல் பாடல் ஆமாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.
ஆடியேனன் தூடரே ஜோடியான பிதாவே நானும் காண நாளும் காண ஆசையா அழைக்கின்றேனே அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ் இருள் படிந்த இதயம் யாவும் உங்கள் மறவாய் ஒளிந்தரே அன்பே அருளே அழகே அமுதே அஹ்மதியா நபி சலாம் ஆடியேன் தூதரே ஜோடியான பிதாவே நானும் காண நானும் காண ஆசையா அழைக்கின்றேனே அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ் பொருள் பிரிந்த புண்ணியவே உங்கள் மறவை மலர்ந்ததே பொங்கும் பொழிலின் பூவின் நடுவில் பூமானியான பீசலாம் பாவையினவே பாவம் உங்கள் வரவாய் தானே நிமிந்ததே பருவின் உருவே கனிவின் திருவே காட்டம் யான பீசலாம் ஆடியேதன் தூடரே ஜோடியான பிதாவே நானும் காண நாளும் காண ஆசையா அழைக்கின்றேனே அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ் பொன்னும் நீயும் யாவும் உங்கள் வரவாய் நேமின்னரே சங்கை தங்கும் சாந்தம் தவழும் சத்தாயான பீசலாம் விண்ணும் மணியும் அடியும் உங்கள் வரவாய் தானே இருந்தரே சொல்லும் சேரும் கண்டம் கமலும் கண்மணியான பீசலாம் ஆடியேன் தூடரே ஜோடியான பிதாவே நாளும் காண நாளும் காண ஆசையா அழைக்கின்றேனே அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ஹபீபல்லாஹ். மாஷா அல்லாஹ். மாணவர்கள் கொஞ்சம் கவனிச்சிங்க. பத்ர் யுத்தம் எப்போ நடந்தது தெரியுமா? என்ன மாதத்தில் பத்ர் யுத்தம்? எல்லாத்துக்கும் தெரியுமே. பத்ர் யுத்தம் ரமதான் மாதம் பிறை 12 கரெக்டு 17. அப்போ ஒவ்வொரு யுத்தம் நடைபெறும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் போவாங்க. அவங்க போகாத அந்த டைமில் சஹாபாக்களை சீஃப் கமாண்டரை அனுப்புவாங்க. அதுக்கு பேர் தான் தளபதி. விளங்கிட்டா? தளபதின்னா நீ வேறு யாரும் நடிகை அந்த நடிகை அந்த பேரில் சொல்லக்கூடாது. அது 2வது. தளபதின்னா யார்? தலைவர், சீஃப் கமாண்டர். சரியா? சரி சரி, ஜஸாக்குல்லாஹ் ஹைர். தொடர்ந்து நிறைவுரை வழங்குகிறார்கள் அல் ஜாமில் கபீர் பெரிய ஹுத்பா பணியினுடைய ஹதீப் மாஸ்கர் ரஹ்மான் மஹலில் அரபிக் கல்லூரியினுடைய நிறுவனர் சங்கைக்குரிய உஸ்தாத் அல்ஹாஜ் அல் ஹாஃபில் ஹெச்ஏ அஹ்மத் அப்துல் காதிர் ஆலி மஹ்தரி அவர்கள்.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد. மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே, நிர்வாக பெருமக்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெற்றோர்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, அருமை பிள்ளைகளே, பிள்ளைகள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. பொதுவாக நம்முடைய குதுபா பெரிய பள்ளி என்பது வரலாற்று சிறப்புமிக்கது. இதற்கென்று பாரம்பரிய வரலாறு இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரியும். 1200 வருடங்களை கடந்துடுச்சு அப்படின்ட்டு வெளியூர்லேருந்து வரக்கூடிய சொல்லுவங்கள்லாம் அவங்களாம் ரொம்ப திகைக்கிறாங்க, இவ்வளவு காலமா என்று. அப்படிப்பட்ட ஒரு பள்ளியை ஒரு பிரம்மாண்டமாக எழுப்ப வேண்டும் என்பதுதான் நம் மக்களினுடைய ஆர்வமாக இருந்தது. அந்த ஆர்வத்தை அல்லாஹ் நிறைவேற்றி தந்தான். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். குறிப்பாக இந்த பள்ளியை எழுப்புவதற்கு பொருளாதாரத்தை தேடி நம்முடைய நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் பல நாடுகளுக்கு சென்ற பொழுது அங்குள்ள பிள்ளைகள் ஒத்துழைப்பு தந்தாங்க. அந்த சமயம் அவர்கள் வைத்த கோரிக்கை, நம்முடைய பள்ளி என்பது வெள்ளிக்கிழமை ஜும்மா நடக்குது, ஐவேளை தொழுகை பழைய பள்ளி நடக்குதுன்னு சொன்னால் இவ்வளோ பிரம்மாண்டமான பள்ளியை கட்டி வாரம் ஒரு முறை அல்ல 2 வாரத்துக்கு ஒரு முறை தானே இங்கே தொழுகை நடக்கிறது. ஏன்னா ஒரு வாரம் சிறு பள்ளியில் போயிடும். எனவே இவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளியை 2 வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் பயன்படுத்துவது என்பது சரிதானா? நாங்கள் அதற்கு முழு ஒத்துழைப்பு தருகிறோம், அது வேறு விஷயம். அப்போ எங்களுடைய கருத்து என்ன என்பதையும் நாங்கள் இதில் பதிவு செய்கிறோம் என்று சொன்னார்கள். ஒரு கூட்டத்தில் நானும் இருந்தேன். அங்கே இருந்த பிள்ளைகள்லாம் இங்கேயும் சில பிள்ளைகள் இருக்கிறாங்க. அப்போ இங்கே மாணவர்களுக்கான வழிகாட்டுதல், மக்களுக்கான வழிகாட்டுதல் போன்ற பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி தர்பியத்து செய்யணும், பிள்ளைகளை தர்பியத்து செய்யணும், வருங்கால சந்ததிகளை அற்புதமான முறையில் உருவாக்கணும் என்றெல்லாம் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அந்த கேள்வி என்பது நியாயமானது, அந்த சிந்தனை மிக பொருத்தமானது. இன்றைக்கி நீங்கள் சென்னையிலெல்லாம் போனீங்கன்னா மஸ்ஜிதுகள், ஜாமியா மஸ்ஜிதுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் பல ஊர்களில், சிட்டிகளில் இருக்கக்கூடிய ஊர்கள், அந்த பள்ளிகள் எல்லாம் எப்படி இயங்குகிறது என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது. சமுதாயத்தினுடைய எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு அந்த பிள்ளைகளை உருவாக்கக்கூடிய நிகழ்வுகள் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியை பள்ளிக்காக மட்டும் வைக்கல. அந்த மஸ்ஜிது நபவி எப்படி இருந்தது என்றால் அது கிண்டர் கார்டனாகவும் இருந்தது, பள்ளிக்கூடமாகவும் இருந்தது, மேல்நிலை பள்ளியாகவும் இருந்தது, கல்லூரியாகவும் இருந்தது, யூனிவர்சிட்டியாகவும் இருந்தது, பல்கலைக்கழகமாகவும் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் யுத்தக்களங்களிலே கைது செய்யப்படக்கூடிய கைதிகளை அடைத்து வைக்கக்கூடிய சிறைக்கூடமாகவும் அது இருந்தது. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம், ஒரு வரலாறு, ஒரு விளக்கம் இருக்குது. நான் அதை விரிவுபடுத்தலை. ஏன்னா நம்முடைய நிகழ்ச்சியை நம்ம நிறைவுபடுத்தணும், பிள்ளைகளுக்கு சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இப்போ நான் பேசுகிறதுலாம் பிள்ளைகளுக்கானதல்ல, பெற்றோர்களுக்கு வந்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு. எனவே அந்த அடிப்படையில் தான் நம்முடைய பள்ளியில் இந்த மாதிரி பல பணிகளை நம்ம செய்யணும். இவ்வளவு பல கோடிகளை செலவழித்து கொட்டி இவ்வளோ பிரம்மாண்டமாக இவ்வளோ அழகாக எழுப்பப்பட்ட இந்த மஸ்ஜிதை சரியான முறையில் மக்களுக்கு பயன் தர வல்லதாக நாம் ஆக்கி அருளணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் தான் இந்த மாதிரி காரியங்கள் செய்யப்படுகிறது. இன்னும் பல்வேறு காரியங்களை நம்ம செய்யணும். இந்த பிள்ளைகள் எல்லாம் அதிகார வர்க்கத்திற்கு கொண்டு வரணும். முக்கியமான விஷயம் அதுதான். இன்னைக்கு உள்ள இந்தியாவினுடைய இந்த காலச்சூழலில் அதிகார வர்க்கத்திலிருந்து நம்ம நிறைய விலகி இருக்கிறோம். எனவே அதிகார வர்க்கத்திற்கு நம்முடைய பிள்ளைகளை நம்ம கொண்டு வரணும்னு சொன்னால் அதுக்கு தகுதியான இடம் இங்கிருந்து அந்த பிள்ளைகளை உருவாக்கணும். அதற்கான எத்தனையோ வழிமுறைகள் இருக்கிறது, வழிகாட்டுதல்கள் இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் அழைக்கணும், அழைத்து அதற்கான வகுப்புகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நடத்தணும் என்பதெல்லாம் நம்முடைய நோக்கம். அதற்கு நம்முடைய பள்ளியை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று நான் மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம ஆலிம் அவர்கள் சொன்னாங்க, அந்த பிள்ளைகளுக்கு தளபதி என்று சொல்லும்போது யாருடைய பெயரே சொல்கிறாங்க. அப்போ எந்த அளவிற்கு அது பதிவாகிறதுங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இன்றைய மீடியாக்கள், இன்றைய சோஷியல் மீடியாக்கள் அப்படி இருக்குது. பிள்ளைகள் அதில் என்ன செய்கிறாங்க, கவனம் செலுத்துகிறாங்க.
அப்போ அந்த சோசியல் மீடியாக்களை ஆளக்கூடிய ஆட்சி செய்யக்கூடியவர்களாக நாம் மாறணும். அப்படி நாம் மாறினால் இந்த பிள்ளைகளுக்கு எந்த செய்தி வருமோ அது வரும். இப்போ இந்த கேள்வி கேட்டது சொன்னாங்க இல்லையா பதில் விஷயத்தில், அப்போ இந்த பிள்ளைகள் அளவில் சஹாபிகளுடைய பெயர்கள் வந்து சேராத அளவிற்கு, வலிமார்களுடைய பெயர்கள் வந்து சேராத அளவிற்கு, இஸ்லாத்தினுடைய மிக்க உயர்வான இமாம்களாகிய பெருமக்கள் இன்னைக்கு இஸ்லாம் நிலைத்து இருக்குன்னா இமாம்களுடைய சேவைகள்லாம் ஆச்சரியமானது, அற்புதமான சேவைகள். அப்படி பல சேவையாளர்கள் யார் என்றே தெரியாத நிலையில் வெறும் கூத்தாடிகளினுடைய பெயர்களை இதயத்திலே தாங்கக்கூடிய அளவுக்கு நம் பிள்ளைகள் மாறுகிறார்கள்னா மற்ற பிள்ளைகளை கேட்க தேவையில்லை. எனவே இதையெல்லாம் நம்முடைய கவனத்தில் நாம் கொள்ளணும். இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் எதிர்கால சந்ததிகளை சரியான முறையில் வார்த்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வைத்தோம். நானும் இடையிடையாக கிளாஸுக்கு நான் வருவேன், பாடம் நடத்துறதில்லை. காஜா ஆலிம் அவங்களும் இஸ்மாயில் ஆலிம் அவங்க தான் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் சதகுத்துல்லா ஆலிம் அவர்கள் வந்து அவங்களும் இதில் பங்கு பெற்று மிக அற்புதமான இன்றைக்கி பிள்ளைகள் பாட்டு படிக்கிறதெல்லாம் ட்ரைனிங் அவங்க கொடுத்தது தான். சுபஹானல்லாஹ், எனக்கு மூச்சு முட்டும் இந்த பிள்ளைகள் பண்ணக்கூடிய சேட்டைகள். ஆனால் அவைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு பிள்ளைகள் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அவர்களை தரமான பிள்ளைகளாக உயர்த்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அந்த அளவுக்கு அவங்க செய்தார்கள். அருமையான அந்த ஒரு மாதமோ கிட்டத்தட்ட 35 நாட்களும் சுபஹானல்லாஹ் அவங்களோட ஒவ்வொரு வீட்லேயும் உம்மா ஒரு பிள்ளை 2 பிள்ளை இருக்கும். ஆனால் அந்த 60, 65, 70 பிள்ளைகளை வச்சு மாரடிக்கிறது இருக்குது. ஏன்னா முந்தைய காலத்தில் மாதிரி இல்லை. பள்ளிக்கூடங்கள் எல்லாம் முன்றைய காலத்தில் கல்வியை கொடுப்பதற்கு முன்பாக ஒழுக்கத்தை கொடுத்தது, கட்டுப்பாடு, டிசிப்ளின் இருந்தது. இன்றைக்கி அது பெரும்பாலும் இல்லை, வேறு மாதிரி போயிடுச்சு. ஏன்னா சட்டமும் இப்படி இருக்குது, பிள்ளைகளை அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் சட்டம் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால இந்த பிள்ளைகளை தர்பியத்து பெண்பது என்பது ஒரு சவால். ஆனால் இந்த பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான அம்சங்கள் அற்புதமாக வெளிப்படுகிறது. சேட்டை இருக்குது, ஆனால் சேட்டை இருக்கும். அதை சரியான முறையில் கொஞ்சம் முறைப்படுத்தி அந்த பிள்ளைகளை சமப்படுத்தி சமன்படுத்தி சிறப்பான முறையில் கொண்டு வந்தேன்னு சொன்னால் இந்த பிள்ளைகளை எங்கேயே கொண்டு போயிடலாம். நம்ம சமூகத்திற்கு அவ்வளவு ஆற்றல்கள் நம்ம பிள்ளைகள்கிட்ட இருக்குது. அவ்வளவு ஆற்றல்கள், சிறந்த உடனே பிக்கப் பண்ணக்கூடிய திறமையான உள்ள பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இந்த 2 பேர்கிட்டையும் நீங்கள் கேட்டால், அந்த 3 பேர்கிட்டையும் கேட்டால் சொல்லுவாங்க, அவ்வளவு ஆற்றலான பிள்ளைகள். எனவே இதையெல்லாம் யோசித்து தான் இந்த நிர்வாகம் இப்படி ஒரு முடிவை எடுத்து இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வழிகாட்டுதல் நிகழ்வை நடத்தணும். இது ஒரு தொடக்கமாக தான். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நிறைய நிகழ்வுகள், ஏற்கனவே நிர்வாகத்தில் அறிவித்த மாதிரி ஃபிக்ஹ் கிளாஸ், ஆண்களுக்கும் பெண்களுக்குமான ஃபிக்ஹ் கிளாஸை நம்ம என்ன செய்கிறது, நடத்துறது. இதையெல்லாம் நாம் செய்யும் பொழுது ஒரு பெரிய பயன் உள்ளதாக இது அமையும், ஒரு வழிகாட்டுதலாக அமையும். சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவதற்கான வழிவகைகள் அமையும். இதெல்லாம் அடிப்படையாக வைத்தான் ஏதோ ஒரு ஃபிக்ஹ் கிளாஸ் நடத்தணும் அப்படி இல்லை. ஃபிக்ஹ் கிளாஸின் மூலமாக குறிப்பாக பெண்களுக்கு அழகான வாழ்வியலை கற்றுக் கொடுப்பது, அழகான வாழ்வியலை கற்றுக் கொடுப்பது என்ற அடிப்படையில் தான் இந்த மாதிரி வகுப்புகள் எல்லாம் இங்கே நாம் நடத்தணும். நிறைய திட்டங்களை நாம் செயல்படுத்தணும். எவ்வளோ பெரியவர்கள் இங்கெல்லாம் இருக்கிறீங்க, நிர்வாகங்கள் இருக்கிறீங்க, வசதி வாய்ப்புகள் உள்ளவங்க இருக்கிறீங்க, அதே மாதிரி மக்கள் மன்றிலே பிரபல்யமானவர்கள் இருக்கிறீங்க. நீங்கள் நம்ம எல்லாரும் ஒன்றாக சேர்ந்தால் தனிமரம் தோப்பாக ஆகாது, பல மரங்கள் சேர்ந்தால்தான் தோப்பாக ஆகும். எல்லாரும் சேர்ந்து நம் சமுதாயத்தினுடைய நலன், குறிப்பாக எதிர்கால இந்த சந்ததிகளினுடைய நலனை அடிப்படையாக கொண்டு இந்த பிள்ளைகளுக்கு நம் சமூகத்திற்கு நம் ஊருக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத இதன் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் நம்முடைய பள்ளியிலே ஃபிக்ஹ் கிளாஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை ஒரு முறைப்படுத்தி அதை செயல்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. நம் பிள்ளைகளை சாலிஹான சமூகத்திற்கு ஹிதுமத்து செய்யக்கூடிய, பணி செய்யக்கூடிய பிள்ளைகளாக, ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக, சமூகத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய பிள்ளைகளாக அதை ஆக்கி அருள்பாலிப்பானாக. நம்முடைய இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்திற்கு நாம் நிறைந்த இது போன்ற நிகழ்ச்சிகளை, இது போன்ற வகுப்புகளை நடத்துவதற்காக நன்றிகளை காணிக்கையாக்கி அல்லாஹ் அவர்களுக்கும் நிறைவான வாழ்வை, நல்ல ஆஃபியத்தையும் பரக்கத்தையும் ஞாபகத்தையும் தந்தருள்பாலிப்பானாக. நம்முடைய கண்ணியத்தை உலகெங்கிலும் அல்லாஹ் கொண்டு சேர்ப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ஆமாம் 2 தான் இருக்குது. முடிச்சிடும். 2 பாடல் இருக்குது. அதுக்கு பிறகு மாஷா அல்லாஹ் அந்த பிள்ளை பாடம் முடித்த உடனே இந்த பிள்ளைகளுக்கான பரிசுகள் கொடுத்து நிறைவு பெறும் துஆவோடு. ஒரு அழகிய பாடல் வழங்குகிறார்கள் இளவல்கள் MAK ஷேக் அப்துல் காதிர் திக்கார் சாஹிப், MH சையத் முகமது சாலிஹ், HH நஜஹர் சாஹிப், MI சையத் அலி சாஹிப். பிள்ளைகள் 2வது வரை கேட்பணும். பஸ் அடிக்காமல் கேட்குறாங்களே அடிங்க அடிங்க பாட்டுக்கு. அடிங்க அடி அடி ஆன் பண்ணி யார் பிடிப்பா? வயசு யார் நல்லா இருக்கும்? வயசு யார் நல்லா பிடிக்கும்? நீ பிடிப்பியா? 2 பேர் வாய்ப்பு மாணவிகள் மீதன்பால் சேர்ந்து ஸலவாத் ஓதிடுவோம். யா ரசூலே யா ஹபீபே என்று நிதாய் அழைத்திடுவோம். ஸல்லி அலா ஹபீனா ஸல்லி அலா முஹம்மதின் ஸல்லி அலா ஷஃபீனா ஸல்லி அலா முஹம்மதின் நாரே ரிசாலத் யா ரசூலல்லாஹ் நாரே ரிசாலத் யா ரசூலல்லாஹ் நாரே ரிசாலத் யா ரசூலல்லாஹ். துன்பம் துயரம் தொல்லையாவும் பனி போல் மறைந்தே போகுமே. துன்பம் துயரம் தொல்லையாவும் பனி போல் மறைந்தே போகுமே. ஐயோ நிறுவன் அருள்மலை என்றும் நம்மை பொழிந்திட செய்யவே. மாணவிகள் மீது அன்பாய் சேர்த்து ஸலவாத் ஓதிடுவோம். யா ரசூலே யா ஹபீபே என்று நிதாய் அழைத்திடுவோம். ஸல்லி அலா சய்யிதினா ஸல்லி அலா முஹம்மதின் ஸல்லி அலா ஷஃபீனா ஸல்லி அலா முஹம்மதின். கருணை நபி கனவிலும் நிறைந்த கண்டு கழிந்திட செய்யவே. கருணை நபி கனவிலும் நிறைந்த கண்டு கழிந்திட செய்யவே. கல்வரி வாழும் மதீனா நகருக்கு நம்மை கொண்டு சேர்க்குமே. மாணவிகள் மீது அன்பாய் சேர்த்து ஸலவாத் ஓதிடுவோம். யா ரசூலே யா ஹபீபே என்று நிதாய் அழைத்திடுவோம். ஸல்லி அலா சய்யிதினா ஸல்லி அலா முஹம்மதின் ஸல்லி அலா ஷஃபீனா ஸல்லி அலா முஹம்மதின். உள்ளம் உருகி ஓதும் போது கல்வில் நிம்மதி பொங்குமே. உள்ளம் உருகி ஓதும் போது கல்வில் நிம்மதி பொங்குமே. உத்தம நபியின் ஆசையால் மாற்றம் நிறைவேறுமே. மாணவிகள் மீது அன்பாய் சேர்த்து ஸலவாத் ஓதிடுவோம். யா ரசூலே யா ஹபீபே என்று நிதாய் அழைத்திடுவோம். ஸல்லி அலா சய்யிதினா ஸல்லி அலா முஹம்மதின் ஸல்லி அலா ஷஃபீனா ஸல்லி அலா முஹம்மதின். வேத நபி மாஷருக்கான விருந்தே உதவிடும் மந்திரமே. வேத நபி மாஷருக்கான விருந்தே உதவிடும் மந்திரமே. சுந்தர நபியின் தோழர்களோடு சுவனம் ஏங்கிட செய்யுமே. மாணவிகள் மீது அன்பாய் சேர்த்து ஸலவாத் ஓதிடுவோம்.
நிறைவாக ஒரு அழகிய பாடல் எம்எஸ் சதக் இப்ராஹிம், ஏஎம் முகமது ஹனீஃப் ஆகிய இளவல்கள் வழங்குகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். காமிலரே என் காவியமே, என் நெத்திய காதலின் சுடரொளியே, மாமருந்தாம் மதினத்திலே கமழ்ந்திடும் தீனின் பூமலரே, என்றும் கமழ்ந்திடும் தீனின் பூமலரே. யா ரசூலல்லாஹ் சலாம், யா ஹபீபல்லாஹ் சலாம், யா ஷஃபீஅல்லாஹ் சலாம், யா ஹபீபல்லாஹ் சலாம். நான் செய்த நல்லமல்கள் என்னை சுவனத்தில் நுழைத்திட முயன்றிடுமோ, தடையாக என் பாவமெல்லாம் உருவெடுத்து என்னை சூழ்ந்திடுமோ, என் மகிழ் முகம் வாடி போகிடுமோ, தடைகள் பல அதை தாண்டி வர நான் எளிதாய் சுவனத்தில் நுழைந்திடவே உன் கரம் வேண்டும், அதை பிடித்திடணும், உம்முடன் சுவனத்தில் இருந்திடணும், என் வாடிய முகமும் மகிழ்ந்திடணும். காமிலரே என் காவியமே, என் நெத்திய காதலின் சுடரொளியே, மாமருந்தாம் மதினத்திலே கமழ்ந்திடும் தீனின் பூமலரே, என்றும் கமழ்ந்திடும் தீனின் பூமலரே. யா ரசூலல்லாஹ் சலாம், யா ஹபீபல்லாஹ் சலாம், யா ஷஃபீஅல்லாஹ் சலாம், யா ஹபீபல்லாஹ் சலாம். நன்மைகள் என்னவென்று கொஞ்சம் கூட அறிந்ததில்லை, நன்மை எந்த நாளில் கொஞ்சம் கூட செய்ததில்லை, நான் செய்த நன்மை எல்லாம் ஒன்று ஒன்று ஒன்றுதான். நீதிக்கு ஒரு நபியே, நீதிக்கு ஒரு நபியே, உங்கள் மீது செய்த உன்னதமான பாடல் தான் உண்மைக்கு ஓர் அபூபக்கரே, நீதிக்கு ஓர் உமர் அலியே, வெட்கத்திற்கு உஸ்மானே, அறிவுக்கு ஓர் அலீர் அலியே, வலுவாய் தீனை காத்தீரே யா நபியே, வலுவாய் தீனை காத்தீரே யா நபியே. வண்ணமில்லா ஓவியம் போல் நீரில்லா என் வாழ்வினிலே, ரசனை இல்லை ஆருயிரே, வாரீரோ என் கண்மணியே, என் வாழ்வின் அழகே நீர் நபியே. மரம் கூட உன் நினைவால் அழுதே அழுதே புலம்பிடுதே, உண்மை மரம் என் மனமே காதலன் என்று சொல்கிறதே, வேடங்கள் எடுத்து நடிக்கிறது. காமிலரே என் காவியமே, என் நித்திய காதலின் சுடரொளியே, மாமருந்தா மதினத்திலே கமழ்ந்திடும் தீனின் பூமலரே, என்றும் கமழ்ந்திடும் தீனின் பூமலரே. யா ரசூலல்லாஹ் சலாம், யா ஹபீபல்லாஹ் சலாம், யா ஷஃபீஅல்லாஹ் சலாம், யா ஹபீபல்லாஹ் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ பிள்ளைகளுக்கான இந்த பரிசு வழங்குதல், அதோட சர்டிஃபிகேட் சான்றிதழ் வழங்குதல், இந்த ரெண்டும் இப்போ கொடுக்கப்படுது. இதில் வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ரெண்டு பிள்ளைகளுக்கு ஒரு பழக்கத்துக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் கையால்
நீங்கள் நாங்கள் கூப்பிட்றோம், பேர் சொல்லி கூப்பிட மாட்டோம், வாங்க வாங்க கூப்பிட்டு நீங்கள் கொடுத்துட வேண்டியதான். பிள்ளைகளுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கும். அவர்களுக்கான பிள்ளைகளுடைய பெயரை நம்முடைய நிகழ்ச்சி நெறியாளர் அவங்க என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அது இது ஆமாம், இது கடைசியில் கொடுத்துக்கலாம். இதை கடைசியில் கொடுத்துருவோம், இந்த பரிசு இதை ஃபுல்லாக சரி. அப்போ அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் பெயர்களை நம்ம பசங்களை வைக்கும்போது நீங்கள் வாங்க, இந்த பிள்ளைகள் கவனிச்சுக்கோ. ஏய் பாப்பா, நீங்கள் உங்களோட பெயர்களை எழுதி கேட்டோம், வாப்பா இங்கிலீஷில் எழுதிட்டு வாண்டு. சில பிள்ளைகள் தரல, அப்போ அந்த பெயர்கள் எழுதப்படாமல் இருக்கும். ஆனால் சர்டிஃபிகேட் இருக்குது. யாருடைய பெயர் வரலையோ அவங்க அங்கே வந்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்ன செஞ்சிடுவோம், உங்களோட சர்டிஃபிகேட்டை உடனே இப்போ தந்துடுவோம். சரியா? வராத பிள்ளைகள் இன்றைக்கி ஏற்கனவே சில பிள்ளைகள் வரல, தோப்புக்கு போய்க்கிறான், வெளியூர் போய்க்கிறான்னு, அந்த பிள்ளைகளுக்கான சர்டிஃபிகேட்டும் பரிசும் அப்படியே இருக்கும். ஆஃபீஸில் அவங்கள வாங்கிக்கிட்ட சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். வந்த பிறகு அதுக்கு அடுத்து இன்றைக்கி 4:30 மணிக்கு சரியாக எல்லோரும் இங்கே வந்துடணும். இந்த ட்ரெஸ்ஸில் தான் வரணும்னு இல்லை, ஆனால் எல்லோரும் தொப்பி இருக்கணும். நல்ல முறையில் என்ன செய்யணும், அழகான முறையில் ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, பேண்ட் போட்டு வந்தாலும் பரவாயில்ல, அழகான முறையில் ட்ரெஸ் அழகாக இருக்கணும். அழகான முறையில் நீங்கள் 4:30 மணிக்கெல்லாம் அங்கே பள்ளிக்கு நீங்கள் வந்துடணும். சரியாம்மா? ஓகே. இப்போது இந்த நிகழ்ச்சி நெறியாளர் அவங்க என்ன செய்வாங்க, பெயர்களை வாசிப்பாங்க. அந்த பெயர் வாசிக்க அந்த பிள்ளைகள் டக்கு டக்குன்னு முன்னுக்கு வந்துடுங்க. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நிகழ்வினுடைய நிறைவு பகுதியில் இருக்கிறோம். இப்பொழுது 1.5 மாதமாக பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கான நற்சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்படுகிறது. மாணவர்கள் வரிசையாக பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். துவக்கமாக எஸ்ஐ தமிமுல் அன்சாரி ரியாஸ் அவர்களுடைய அருமை மகனார் TR சையத் இஸ்மாயில், KN கோஸ் முகமது அவர்களுடைய அருமை மகனார் GM காஜா ஹஸ்மின், பிறகு SAK சையத் இஸ்மாயில் அவர்களுடைய அருமை மகனார் SI முகமது சுலைமான், அல்-ஹாஃபிஸ் MI முஹம்மது முஹியுத்தீன் BA அவர்களுடைய அருமை மகனார் MM முஹம்மது ஹிசாம், அல்ஹாஜ் PSL முத்து அஹமது MCom அவர்களுடைய அருமை மகனார் MM சூஃபி ஹுசைன், SA முகமது TB BCom அவர்களுடைய அருமை மகனார் MD சயீத் அலி சாஹிப், அல்ஹாஜ் R அஹமது முஹியுத்தீன் அவர்களுடைய அருமை மகனார் AM ஃபாரூக் ரிஃபாய், MBS ஷேக் அப்துல் காதிர் அவர்கள் அருமை மகனார் SAS அபூபக்கர், KA சையத் இப்ராஹிம் ஷா அவர்கள் அருமை மகனார் S அலாவுதீன் ஆரிஃப், அபூபக்கர் தானே பேர், அபூபக்கர் அலாவுதீன் ஆரிஃப் அரே ஆப்சண்டா அலாவுதீன் AK அஹ்மது முஹியுத்தீன் அவர்கள் அருமை மகனார் AM முஹம்மது ஹுனைஃப், BA ஆஷிக் முஹியுத்தீன் அவர்களின் அருமை மகனார் AM முஷ்தாக், முஹம்மது நசீம் அவர்களின் அருமை மகனார் முஹம்மது நிஹ்மத், BA ஆஷிக் முஹியுத்தீன் அவர்களின் அருமை மகனார் AM மஹ்ஷூம், MA சதகத்துல்லா அவர்களின் அருமை மகனார் S முஹம்மது அபூபக்கர், அல்ஹாஜ் PMT ஹாரிப் ஹுசைன் BCom அவர்களுடைய அருமை மகனார் PHH அஷ்ஃபாக் தம்பி, SM முஹம்மது ஹஸ்ஸான் அவர்கள் அருமை மகனார் MM சயீத் முஹம்மது சாலிஹ்,
என் ஹசன் குத்தூஸ் நவாஸ் அவர்களினுடைய அருமை மகனார் HKN முஹம்மது ரிதுவான். SMT அபூபக்கர் அவர்களின் அருமை மகனார் SA அஜ்மல் புகாரி. MNS ஹுசைன் ஹல்லாஜ் அவர்களின் அருமை மகனார் HH நத்ஹர் சாஹிப். அல்ஹாஜ் அல் ஹாஃபில் AM முஹம்மது சுல்தான் பாகவி அவர்களுடைய அருமை மகனார் MS அஹ்மது முஹியத்தீன். S மெய்தீன் அவர்களுடைய அருமை மகனார் M முஹம்மது இர்ஃபான். அல் ஹாஃபிஸ் முஹம்மது ஆலிம் அன்வரி அவர்களுடைய அருமை மகனார் M முஹம்மது சாலிஹ். SAK தாவூத் அவர்களின் அருமை மகனார் SDM சுலைமான். S அலியார் அவர்களின் அருமை மகனார் A அஹ்மது அதிஸ். ஆப்சண்டா அஹ்மது அதீஸ் இல்லையா? ஆமாம் அதீஸ் வரையில் இந்த பையன் வரல. இது யாரு? இது வரல. பேர் 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 என்ன பேர்? பேர் வந்தீங்களே பாட்டு படித்தானே. முகமது அலி மன்வரி மகனார் சாலி. வா குயிக்கா முஹம்மது ஆரிஃப் மெய்தீன் கசாலி அவருடைய அருமை மகனார் M முஹம்மது ஆரிஃப். சீக்கிரம் முஹம்மது ஆரிஃப். MS புகாரி சலீம் லப்பை DC அவர்களுடைய அருமை மகனார் BSL முஹம்மது ஷஃபீக். முஹம்மது ஜாவித் அவர்களுடைய அருமை மகனார் அபு ஜமான் ஷா. அபு ஜமான் ஷா வரலையா? அல்ஹாஜ் PSL முத்து முஹம்மது எம்கம் அவர்களுடைய அருமை மகனார் MM சுலைமான் மஃபாஸ். ஆலிம் ரவீன் சார் அலிம். அல்ஹாஜ் சையது முஹம்மது அமீன் சாதிக் MBA அவர்களுடைய அருமை மகனார் முஹம்மது முஸம்மில். MM சுலைமான் மஃபாஸ் வரலையா? முஸம்மில். சுலைமான் மஃபாஸ் வரலையா? ஏதோ வாங்க சர்டிஃபிகேட்டுங்க. MLS முஹதும் அப்துல் காதிர் பிடெக் அவர்கள் அருமை மகனார் MAK ஷேக் அப்துல் காதிர். அல்ஹாஜ் YAS ஹபீப் முகமது ஹுசைன் BSc அவர்களுடைய அருமை மகனார் HM ஹசன் இஹாம். ஹசன் இஹாம் வரலையா? சரி. MI முஹம்மது சுல்தான் அவர்களுடைய அருமை மகனார் MS சதக் இப்ராஹிம். MS சதக் இப்ராஹிம். சீக்கிரம் MI முஹம்மது சுல்தான். அங்கே பாரு எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. உங்களுக்கு பேர் மாறி வந்திருந்தா நம்ம ஒழுங்கு பண்ணி தந்துடுவோம். சரியா? நீங்கள் அப்படி வாங்கிட்டு அப்படி வச்சுக்கோங்க. எல்லாம் முடிஞ்ச உடனே கிளியர் பண்ணி தந்துடுவோம் இன்ஷா அல்லாஹ். சதக் இப்ராஹிம். ஷேக் முஜீபுர் ரஹ்மான் அவர்கள் அருமை மகனார் SMR அஹ்மது ரையான். அஹ்மது ரையான் ஆப்சண்டா. SI தமீமுல் அன்சாரி ரியாஸ் அவர்களுடைய அருமை மகனார் TAR சையத் இஸ்ஹாக். MM ஜாஃபர் சாதிக் அவருடைய அருமை மகனார் JS முஹிதீன் அப்துல் ரஹ்மான். அல் ஹாஃபிஸ் முஹம்மது ஆலிம் அன்வரி அவர்களுடைய அருமை மகனார் M அஹ்மது ஃபதுலுர் ரஹ்மான்.
சீக்கிரம். ஆர்எஃப் அபு சாலிஹ் இம்ரான் அவர்கள் அருமை மகனார் ஏஐ முகமது ஃபரீத். அல்ஹாஜ் எம்கே முகமது ஹுசைன் பிகம் அவர்கள் அருமை மகனார் எம்ஹெச் லிவாவுல் ஹம்து. முத்து காதர் சாஹிப் அவர்களுடைய அருமை மகனார் எம்கேஎஸ் சுல்தான் ஜமாலுத்தீன். சீக்கிரம். எஸ்எம் முஹம்மது ஜுனைதுல் பக்தாதி சாதிகி ஃபாசிலி அவருடைய அருமை மகனார் ஜேபி ஷேக் மீரான் முகமது ரிஸ்வான். ஏ ஷேக் அப்துல் காதிர் அவர்கள் அருமை மகனார் எஸ்ஏகே ருமைஸ் அஹ்மத். ஜேஎஸ் இர்ஷாத் அவர்கள் அருமை மகனார் எம்ஐ ஜாஃபர் சாதிக். ருமைஸ் அஹ்மதா ஜாஃபர் சாதிக். ஓஏகே லப்பை சாஹிப் எம்பிஏ அவர்களுடைய அருமை மகனார் எல்எஸ் உமர் அப்துல் காதிர். விரைவாக. எம்செட் முகமது ஜுபைர் அவர்கள் அருமை மகனார் எம்செட் ஷேக் மீரான். வரலையா? ஷேக் மீரான். அல்ஹாஜ் விஎம்ஏ முஹதும் மீரான் பிஎஸ்சி அவர்களுடைய அருமை மகனார் முஹதும் அமீன் அவர்களுடைய அருமை மகனார் விஎம்ஏ முகமது அபுரார். முகமது அபுரார் வரலையா? சீக்கிரம். எஸ்ஏ முகமது இஸ்மாயில் அவர்கள் அருமை மகனார் எம்ஐ ஷேக் அப்துல் காதிர். எம்ஹெச் அப்துல் கஃபார் அவர்களின் அருமை மகனார் WAG சுலைமான். WAG சுலைமான் வரலையா? SMJ முகமது இக்பால் BE அவர்களின் அருமை மகனார் எம்ஐ முகமது லரீஃப். SAR முஹதும் நெய்னா அவர்களுடைய அருமை மகனார் PMN முகமது அலி. காதர் சாஹிப் பிஃபாம் எம்டெக் அவர்களுடைய அருமை மகனார் ஷேக் இப்ராஹிம். யாரு? ஷேக் இப்ராஹிமா உன் பேர் என்னது? பாபா பேர் என்ன? அது வரையில கொடுத்துருமா சேர்ந்து வச்சுருவோம். அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய அருமை மகனார் ஹபீப் அஸ்தக். யாரு? சீக்கிரம் பேசாதீங்க. ஹபீப் அஸ்தக். பிரபு எஸ்ஏகே ஷேக் தாவூத் மில்ஹான் அவர்கள் அருமை மகனார் பிரபு SOM சுலைமான். வரலையா? அல் ஹாஃபிஸ் JR நைனா முகமது அவர்கள் அருமை மகனார் NM ஜமால் இப்ராஹிம் ஆரிஃப். அல் ஹாஃபிஸ் JR நைனா முகமது அவர்கள் அருமை மகனார் NM ஹசன் அப்துல் காதிர். MPSC முஹியத்தீன் தம்பி அவர்களுடைய அருமை மகனார் MD முகமது அலி. K சிராஜுத்தீன் அவர்களின் அருமை மகனார் S அப்துல் ரஹ்மான்.
அலி. எஸ்ஏஎன் செய்தி இஸ்மாயில் அவர்கள் அருமை மகனார் எஸ்ஐ முஸ்கே நுசைர். முஸ்கே நுசைரா பேர்னு ஜனாப் சையீத் இஸ்மாயில் அவர்கள் அருமை மகனார் எஸ்ஐ முகமது தாஹா. முகமது தாஹா. ஆஷிக் அவர்களுடைய அருமை மகனார் ஏ முகமது சாலிஹ். WKA சாகுல் ஹமீத் அவர்கள் அருமை மகனார் SH காதி அலாவுத்தீன். காதி அலாவுத்தீன். ஹைச்சன் ஹபீப் முகமது அவர்கள் அருமை மகனார் ஹைச்சம் அஹமது புகாரி. அஹமது புகாரி ஹைச்சன். சீக்கிரம் ஹைச்சம் அஹமது புகாரி. NA முகமது அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய அருமை மகனார் MAS முகமது நூருல் அமானுல்லா. NA முகமது அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய அருமை மகனார் MAS முகமது ஹபீபுர் ரஹ்மான். நிறைவாக MM ரியாஸ் ரஹ்மான் மௌலானா அவர்களுடைய அருமை மகனார் RRM முஹம்மது முஹியத்தீன் மௌலானா. மௌலானா உடையா பாரக்கல்லா. அந்த பிள்ளைகள் வந்து யாராவது வாங்காமல் இருக்கிறீங்களா? யாராவது பரிசு சர்டிஃபிகேட் வாங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாம் ஒன்று உட்கார வைங்க, கொஞ்சம் அமைதியாக உட்கார வைங்க. இந்த மாதிரி உட்கார் உட்கார் எல்லாத்தையும் உட்கார வைங்க, உட்கார வைங்க, உட்கார வைங்க. இங்கே பாருங்க, யாருக்கு சர்டிஃபிகேட் வரலையோ பரிசு வரலையோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ தந்துடும். சரியா? நீங்கள் பேரை தர நன்றி. ஆமாம், நீங்கள் தான் ஆமாம், சரி. ஆமாம், இந்த மாதிரி எல்லாரும் கவனி. எல்லாம் முடிஞ்ச உடனே குரூப் ஃபோட்டோ எடுப்பாங்க. எல்லோரும் அழகாக உட்காந்துருக்கணும். சரியா? அதனால் அப்போ தான் அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் போகும். உங்கள் அம்மா வாப்படையெல்லாம் காட்டலாம். அதனால் அமைதியாக இருக்கணும். 10 பேர். சரி, ஓகே. சொல்லிட்டேன் கொடுத்துருவோம். எல்லாம் ஒழுங்கு பண்ணி கொடுத்துருவோம். இது கொடுத்துட்டு தான் நன்றி. ஒரு பரிசு வழங்கி சிறப்பித்த அன்பு நீங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நெஞ்சால் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ். தொடர்ந்து நன்றி உரை வழங்குகிறார்கள் அல்ஹாஜ் MK முஹியத்தீன் தம்பி துரை அவர்கள், நம்முடைய குதுபா செயலர். அஸ்ஸலாமு அலைக்கும். நமது பெரிய குத்பா பள்ளியில் ஏப்ரல் 20 முதல் நடந்து வந்த தீனியாத் வகுப்பு இன்றுடன் முடிவுக்கு வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த தீனியாத் வகுப்பு நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த உங்கள் பேர் எழுதி வச்சுருந்தேன் வச்சுக்கிறேன். கே அமர்ந்திருக்கால் ஆலிம் மஹல்லி அவர்களுக்கும் இந்த தீனியாத் மதத்தை ஒரு மாதம் கஷ்டப்பட்டு நடத்திய MS காஜா மொய்தீன் மஹல்லி அவர்களுக்கும் மௌலவி செய்தி இஸ்மாயில் ஆலிம் மஹல்லி அவர்களுக்கும் சர்கத்துல்லா ஆலிம் ஹைரி அவர்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த வகுப்பு நடத்துவதற்கு மாணவர்களை அனுப்பி தந்த பெற்றோர்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் இதற்காக உதவிய பணியாற்றிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்து இந்த ஒரு மாத காலம் அருமையான முறைகளை அதான் பாடம் நடத்திய உஸ்தாதுமார்களை கண்ணியப்படுத்தும் நிகழ்வு. துவக்கமாக அல்ஹாஜ் அல்ஹாஃபிஸ் MS காஜா மொய்தீன் ஆலிம் மஹல்லி அவர்கள். உங்க உஸ்தாதுகடா கண்ணியப்படுத்தப்படுது. தக்பீர் சொல்லுங்க. மௌலவி SD சையீத் இஸ்மாயில் ஆலிம் மஹல்லி அவங்க அது கொடுங்க.
ஒன்று தாங்க, ஒரு செட்டு தாங்க, ஒரு செட்டு தாடா. அதையும் கொடுத்துருங்க. ஓப்பா இதையும் தான் ஒன்று ஒரு செட்டு எடுத்தான். அதில் மசால் வை. நிறைய தக்பீர். தொடர்ந்து அல் ஹாஃபிஸ் நஹ்வி வை சதகத்துல்லாஹ் ஆலிம் ஹைரி. அஸ்ஸலாமு அலைக்கும். மதரசாவினுடைய முன்னோடியான ஹத்தீப் யா ரசூலல்லாஹ் யா முஹம்மத். الفاتحة أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين حمدا طيبا مباركا به على كل حال حمدا يوافي نعمه ويكافئ مزيدا وفرنا يا كريم يا رحيم يا الله. اللهم لك الحمد ولك الشكر كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك يا الله. اللهم صل وسلم وبارك على رسولك سيدنا ونبينا ومولانا محمد معدن الجود والكرم ومنبع العلم والحلم والحكم وعلى اله وصحبه وسلم. اللهم ارسل ثواب ما قرأت وديت مع صلاه رحمه نازله وبركه شامله ورحمه كامله منا الى حضره سيدنا وشفينا مولانا محمد صلى الله عليه وسلم خاصه ثم الى حضره جميع الانبياء والمرسلين والشهداء والصالحين وجميع الاولياء والعلماء المتقين ثم الى حضره سيدنا مدينه امام عبد الله محمد بن الشافعي رضي الله تعالى عنه ثم الى حضره سيدنا القطب الرباني والغوث المداني مع الشيخ الرحماني قنديل نوراني شيخنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز ثم الى الشيخ الاكبر غوث الاصغر سيدنا ابو الحسن علي الشاذ رضي الله تعالى عنه ثم الى اولياء كلهم رضوان الله تعالى عليهم اجمعين. اللهم رب عزا وشرفا وتعظيما وتكريما اللهم افضل علينا من فيوضاتهم وافتحهم وبركاتهم يا رب العالمين. اللهم اشرح صدورنا للاسلام ونبر قلوبنا بنور الايمان واهدنا سبل السلام نجنا من الظلمات الى النور بحق سيدنا محمد صلى الله عليه واله وصحبه اجمعين. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. ربنا اتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولجميع المسلمين. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصل اللهم وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு